இப்படி சுகன்யே ராஜா தானம் பண்ணிட்டு கண்ணு கண்ணீரமா புறப்பட்டு போயிட்டாள். உடனே ஒரு சுஷ்ரூஷ பண்ண ஆரம்பிச்சுட்டாள். சுகம் தர்மம் அப்படி பரிசரிய பயின்றப்படாம். பகல்ல அவர் அப்படி உட்கார்ந்து இருக்கிற போது வயது முதிர்ந்த கழவர் ரொம்ப தள்ளாதவர் ஸ்ரீதர்மம் சொல்லணும்னு கேட்பலாம். உத்தமிகளுடைய தர்மம் சொல்லணும்னு அப்படி ஆகாரம் இல்லாம சரீரம் கிருஷமா இருக்கு. அவரை போல இவனும் இருக்காள், தபஸ்வினியா இருக்காள். ஸ்ரீதர்மம் சொல்லணும்னு கேட்பலாம். அப்படி யாருக்கா கேட்க தெரியுமா? ஸ்ரீதர்மம் சொல்லணும்னு கேட்பாளா? அப்படி கேட்டாதான் உத்தமிகாத்தான் இருக்கணும். அப்படி இங்க சென்னையில ஒரு தடவை என்ன சொல்ல சொன்னா ஸ்ரீதர்மம் சொல்லணும்னு ஸ்ரீகளுடைய கிளப் இருக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஸ்ரீதர்மம் சொல்லணும்னு கேட்டாலேன்னு வள்ளம் நல்லவர்கள். அதனால அப்படி அவர்களுக்கு தோணிட்டு காளிதாசன் சாகுந்தலத்துல சொல்ற போது ராஜா துஷ்யந்தன் தேவலோகத்திலேருந்து வரபோது மரீச்சியினுடைய காஷ்யபருடைய ஆசிரமம் மாரீச்சி ஆசிரமம் ஹிமாச்சலத்துல பெரியவாளை வர வழியில போய் சேவிச்சுட்டு வரணும்னு தேர இந்திரனுடைய தேரு அங்க இறக்கிக்கிண்டு போனால் வாசல்ல 2 கழவிகள் இருந்தா உள்ள போகக்கூடாதுன்னார். ஏன்னா ஸ்திரீகள்லாம் தனியா போய் ஸ்ரீதர்மம் கழுத்துட்டு இருக்காள் ராஜாட்டே. ஸ்திரீகள் மட்டும் தனியா மகர்ஷிட்டே காஷ்யபர்றதுல இப்ப உள்ள போகக்கூடாதுன்னா ராஜா கேட்டு ஆச்சரியப்பட்டான்னு எழுதினான் காளிதாசன். ஸ்ரீதர்மம் வந்து கேட்கிறாளான்னு. அதனால வேதமும் சாத்வீலான ஸ்திரீகள் மான்களுக்கு மேலே நிறுத்து வேதமும். நம்ம மான்களுக்கு மேலே உத்தமிகள். ஸ்திரீகளாலும் தர்மமே நம்ம தேசத்துல மிஞ்சி நிற்கிறது. அவர்களுக்கு விவேகம் இருக்கு, தர்மத்துல நம்பிக்கை இருக்கு, தெய்வத்துல விசுவாசம் இருக்கு. அதனாலதான் தர்மம் இப்ப தங்கி நிற்கிறது. அப்படி ஸ்ரீதர்மம் சொல்றாங்க ரிஷி. ஸ்திரீகள்லாம் கேட்டு இருக்கா, நீ இப்ப உள்ள போகக்கூடாதுன்னு ராஜாவை சக்கரவர்த்திய வெளியில் நின்னா ராஜான்னு விட்டாங்க காளிதாசன். அப்படி ஸ்ரீதர்மத்தை கேட்பலாம் சொல்லுவான் கழவர். கேட்டு சந்தோஷப்படுவலாம். சகார அவர் தூங்குற போது காலை பிடிப்பலாம். காலை பிடிச்சு அவர் தூங்கின பிறகு அவருடைய கால் மாற்றங்களை தூங்குவலாம். நல்ல உள்ளத்தோட சுஷ்ரூஷ பண்ணுவலாம். நித்தியம் பர்த்தாவுக்கு வயது முதிர்ந்த கணவருக்கு நித்தியம் அவர் அக்னிஹோத்திரம் உபாசனங்கள்லாம் பண்ணுவார். அதுக்கெல்லாம் பரிச்சரியே. இந்த அழுகிற அதிதிகள் வர வருவாள். அவன் அதிதிகளுக்கு அன்னம் பண்றது எல்லாம் பணம் கொடுத்துள்ள ₹1 கொடுத்து போய் சாப்பிடு கிளம்புலேன்னு சொல்லிவிடுவாள். ஆத்துல அன்னம் போட்டு பார்த்தா தெரியும், சிரமப்படும். அதிதி பூஜை அது நம்ம தேசத்துல வழக்கம். யாரு வேண்டுமானாலும் எப்ப வேண்டுமானாலும் வர்றது, ஆகாரம் போடுறது. அப்படி ஒரு தாரித்யம் இல்லாமல் இருந்தது. அந்த தேசத்துல இப்ப சாப்பாட்டுக்கு வந்திருக்கு ஆபத்து. எல்லாம் அம்பாள் தான் இந்த கஷ்டங்கள் எல்லாத்தையும் போக்கணும். இந்த கஷ்டங்கள் எல்லாத்தையும் போக்குறதுக்காக தான் ரத்னமயில்வாள் அன்னைக்கு வாரி வாரி விட்டாள் அன்னத்தை. நான் கூட ஒரு முறை திருப்பி திருப்பி கேட்கிறாளே நினைச்சேன். இல்லைன்னே சொல்லாதேன்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இருக்கு ஆமா திருப்பி வரானேன்னு இருக்கா. இல்லைங்காதே வாங்கிட்டு போட்டோம், வாங்கிட்டு என்ன பண்ண போறான்னு. அப்படி கொடுக்கறதான் தர்மம். அது மாதிரி தர்மத்துல தோணணும். அதிதி பூஜை நம்ம தேசத்துல ரொம்ப உசக்தி. இதுல இந்த கழவர் ஆசிரமத்துக்கு அதிதிகள் வர வருவாளா. அவளுக்கும் அன்னதானங்கள்லாம் பண்ணி திருப்தி பண்ணி வைப்பலாம். சுகன்யே இப்படி பரிசரி பண்ணினாள். பண்ணிட்டு இருக்கிற போது ஒரு நாளைக்கு ஸ்நானம் பண்ணிட்டு தீர்த்தம் பூஜைக்கு எடுத்துன்னு போறாள். போன போது அஸ்வினி தேவர்கள் திவ்ய ரூபவான்கள் வந்தாள். தேவலோகத்திலிருந்து தேவதைகளுக்கு வைத்தியம் பண்றவாளவா. அவ
அவ திவ்ய ரூபவான்கள். இவளுடைய ரூபத்தை பார்த்து பிரமிச்சு, அம்மா நீ யாரு, இவ்வளவு அழகு வாழ்ந்திருக்கியே, உன்னை பத்னியா அடையத்துக்குள்ளவாள் இங்க யாரு இருக்காள் இந்த உலகத்திலேன்னு கேட்டார். நான் செவன மகர்ஷி உடைய பத்னின்னு சொன்னார். அவர் கண் தெரியாதவர்னா, அவர் ரொம்ப வயது முதிர்ந்தவர்னா, நீ எல்லாம் யோசியாச்சே இப்படிலாம் பேசினார். நீங்க மகான்கள்னு தெரியுது, நீங்க எல்லாம் இப்படி பேசலாமா, எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லி சொன்னாள். உடனே அவருடைய உத்தமமான பாவத்தை பார்த்து அஸ்வினி தேவர்கள் சந்தோஷப்பட்டு திருப்தி அடைஞ்சு அந்த கழவரை போய் கையை பிடிச்சி அழிச்சுன்னு இந்த சரஸ்வர ஸ்நானம் பண்ணினாள். கழவரை பிடிச்சுன்னு இந்த 2 வைத்தியாளுமா ஸ்நானம் பண்ணி கரையேறினா 25 வயசு கோடி மன்மதாகிருத்தியாய் அவர்கள் மன்மகனை போல இருக்காள். அது மாதிரி இவரும் அப்படி ஆயிட்டார். 3 பேர்கள் நிற்கிறா. 3 அஸ்வினி தேவர்கள் தெரியல. இவருக்கு தன் பர்த்தா ஆறுன்னு தெரியல. ஜலத்திலேருந்து கிளம்பின உடனே என் பர்த்தா ஆறு எனக்கு தெரியலையேன்னாள். அது நீ கண்டுபிடிச்சுக்கோன்னாள். அப்பதான் அம்பாள நமஸ்காரம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்றாள். சாட்சாத் புவனேஸ்வரியே பகவதீம் தேவீம் துஷ்டாவஜகஜோதரீ பகவதீம் தேவீம் துஷ்டாவஜகஜோதரீ சரணம் த்வாம் ஜகன்னாதः அம்மா உன் கால பிடிக்கிறேன், நான் பரம துக்கத்துல அகப்பட்டு இருக்கேன், என் பர்த்தா ஆறுன்னு சொல்லணும். சரணம் ஜகன்மாதா துக்கிதா தக்ஷமே ஜகதி தர்மம் நமாமி சரணௌ தவ ஜகதி தர்மம். பதிவிரதா தர்மத்தை காப்பாற்றணும். நான் பதிவிரதை என் கணவனையே நம்பினவள், நீ பதிவிரதையா இருந்தா கண்டுபிடித்துக் கொள்ளும் சொல்லிவிட்டாள் அவர்கள். ஆகினால என்னுடைய பாதிவிரத்திய தர்மத்தை நீங்க காப்பாற்றணும். நமஸ்காரம் பண்றேன் நமஸ்காரம் பண்றேன் அம்பாளுடைய சரணத்தை